ஐயோ, இவன் எந்த டைமில் கால் பண்ணுறான்? சரி, பேசி பார்ப்போம். ஹலோ, சொல்லு மாமா. நான் எப்போவுமே ஃப்ரீ தான் மாமா. சொல்லு சொல்லு. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. சரி சொல்லு மாமா, என்னாச்சு? அது வந்து காலேஜில் எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும்டா. என்னது, பொண்ணு பிடிக்குமா? ஆமாம். வணக்கம். ஆமாம். என்னடா சொல்ற? பொண்ணுங்களை பார்த்தாலே தெய்வம்பா, அக்கா தங்கச்சிம்பா, உனக்கு பிடிச்சிருக்குதா? சில தெய்வங்களை பிடிக்கதான் செய்யுது. என்ன பண்ணுறது, அது வந்து எனக்கு இந்த பேசலாம் அப்படின்னு முன்னாடி போனால் தைரியமே வர மாட்டேங்குதா. சரி, அதான் உங்ககிட்ட ஒரு கழுதை கேட்கலாம்னு இருக்கேன். என்னது கழுதையா? அதான் நான் இந்த வரிசையை எழுதிட்டு அப்படியே சொல்லுவாங்க. ஓ ஓ, கவிதை கவிதை கவிதை. ஓ, கவிதை. கவிதையா? திடீர்னு கழுதைன்னு சொன்னனே, நான் கழுதை மேய்க்கலையே நினச்சி கொஞ்சம் பயந்துட்டேன். மன்னிச்சிருவாங்க. ம், சரி. அது வந்து எனக்கு ஒரு கவிதை மீன் ஒரு 2-3 லைனை சொல்லிக் கொடுக்குறியா? ஆமாம். நீ சொல்லு, நான் அதை ரெக்கார்ட் பண்ணுறேன். இல்லை சரி, எழுதலாம், ஓகே, பிரச்சனை இல்லை. நீ பார்த்த பொண்ணு, நீ உனக்கு தான் தெரியும் எப்படி இருப்பா அப்படி சொல்லிட்டு. அப்போ நீ தானே ஒரு கவிதை நீ ரைட் பண்ணனா தானே அப்படி பெட்டராக இருக்கும். சரி, நான் எழுதுறேன். ஆனால் லைன்ஸ் அட்லீஸ்ட் நீ ரெக்கமெண்ட் பண்ண. சரி, ஓகே ஓகே. அந்த பொண்ணை டெய்லி எப்போ பார்ப்பேன், எந்த டைமில் பார்ப்பேன்? அப்படிங்கிறத டெய்லியும் காலையில் பார்ப்பேன். குட் மார்னிங் சொல்லுவாங்க, விஷ் பண்ணுவேன். ஓகே ஓகே, சரி ஓகே. இந்த லைன் எப்படி இருக்குன்னு பாரு. சரி, ஓகே, நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். டெய்லி மார்னிங் குட் மார்னிங், என்னோட டார்லிங் நீ தான். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பாட்டாக பாடிடு. பாட்டா பாடணுமா? சரி ரைட்டு, பாடுறேன், கேட்டுக்கோ. டெய்லி மார்னிங் குட் மார்னிங், என்னோட டார்லிங் நீதானே. உன்னை பார்த்த நிமிஷமே நானும் என்ன தொலைச்சேனே. கனவில் வந்து என்ன நீ டிஸ்டர்ப் பண்ண கேட்டேனே. என்ன நீ ஒரு முறை பார்த்தாலே போதும், என்னோட லைஃப் மாறுமே. என்னோட ட்ரீமில் வந்தாலே போதும், தூக்கம் தொலைஞ்சி போகுமே. என்ன நீ பார்த்து உன் காதலை சொல்லம்மா. உன்னோட சிரிப்ப நீயும் தான் கொஞ்சமா தாயேம்மா. உன்னோட அப்பா என்னோட மாமா, என்னோட லைஃபே நீதாமா. வெயிட் பண்ண சொன்னா வெயிட் பண்ணுறேன், உன்னை விட்டு போக சொன்னா போகுமே என் உயிரே. இந்த உலகத்தை விட்டு போகுமே. எப்படி, ஓகேவா? அதையா சூப்பரா இருக்கியா? நாளைக்கே போறேன், இந்த பாட்டு அவளை பாடுறேன், கல்யாணத்துக்கு அவளை கல்யாணம் பண்றேன். எனக்கு 2 பேர் பிள்ளைக்கு உன் பேரை வைக்கிறேன். ஆமா, நீ கல்யாணம் பண்றது பிள்ளைக்கு பேர் வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போய் ப்ரப்போஸ் பண்ணு. ஆசைப்படலாம், எடுத்த உடனே ஐப்பில் போய் நிற்கக்கூடாது, பார்த்து. சரி சரி, நாளைக்கு பாடுறதெல்லாம் சரிதான். செருப்படி இடி வாங்கிறதா, என் மானத்தை காப்பாத்து. சரி ஓகே. காலேஜ் வாசல்லாம் பாடாத, அந்த பொண்ணுக்கிட்ட போய் பாடு. வாசல் வந்து பண்ணணும்னு வச்சுக்கியா, 10 ரூபா இது போட்டு போயிட போகிறாங்க, பிச்சை போட்டு போயிட போகிறாங்க, சரியா? அதனால் மறக்காமல் பொண்ணுக்கிட்ட போய் பாடு, ஒர்க் அவுட் ஆகும். சரி ஓகே, பார்த்து. ஆல்வேஸ் மாமா, நான் இருக்கிறேன்ல, பார்த்துக்கலாம். பாய். சரி ஓகேடா, பாய்டா. நமக்கு தான் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. செட் ஆகிறவங்களுக்காக ஆகட்டும். போட்டு